முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்ங்க. நான் உங்க டாக்டர் அரவிந்த். நான் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா கொரோனரி ஆஞ்சியோகிராம் பத்தி பேச போறோம். ஆஞ்சியோன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க, அது ஒரு டெஸ்ட் மட்டும்தான். இந்த கொரோனரி ஆஞ்சியோகிராம்ன்றது ஏன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்க இதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள்ல ஏதாச்சும் அடப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ற ஒரு டெஸ்ட் தான் இந்த ஆஞ்சியோகிராமை தவிர இது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகே, இந்த ஆஞ்சியோகிராமை எப்படி பண்றோம்? நம்ம இதயத்துல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா பிளட்டையும் பம்ப் பண்றது அயோட்டான்ற ரத்த குழாய் வழியா தான் நமக்கு பம்பிங் நடக்குதுங்க. அப்படி இந்த அயோட்டால இருந்து பல பிரான்ச்சஸ் வருது. அதுல ஒரு முக்கியமான பிரான்ச் தான் பாத்தீங்கன்னா ரேடியல் ஆர்டரி. இந்த ரேடியல் ஆர்டரின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கு. இந்த கை வழியா ஒரு சின்ன ஊசி போட்டு அது வழியா ஒரு வயர் எடுத்துட்டு போய் நம்ம ஹார்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவோங்க. அது மேலேயே ஒரு கெத்தீட்ரையும் எடுத்துட்டு போறோம். இந்த கெத்தீட்ரை இந்த இதயத்துல இருக்கிற ரத்த குழாயில இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு டை கொடுத்து பார்க்க போறோம் ஹார்ட்ல பிளாக் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன் ஒரு டை கொடுத்து பார்க்கணும்? நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ரத்த குழாய்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ரத்தம் தாங்க. இந்த ரத்தம் எக்ஸ்ரே மூலமா பார்க்கும்போது நமக்கு தெரியாது, ஏன்னா பிளட் இஸ் நாட் ரேடியோ ஒபேக். ஸோ இந்த பிளட்டை நம்ம கான்ட்ராஸ்ட் என்ற டை வழியா ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரேல பார்த்தாதான் நமக்கு பிளாக் இருக்கா இல்லையான்னு தெரியும். நார்மலா இந்த டியூப் சைஸ் பாத்தீங்கன்னா சீரா ஒரே சைஸ்ல இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு சுருக்கம் இருந்துச்சுனாலோ இல்ல கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருந்துச்சுனாலோ டை அதை தாண்டி போகாது. இதை வச்சுதான் நமக்கு பிளாக் இருக்கா இல்லையான்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஒன்ஸ் பிளாக் இருக்கா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணாதான் அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஸ்டென்ட் வைக்கணுமா இல்ல பைபாஸ் பண்ணணுமான்றதை நம்ம முடிவே பண்ண முடியும். இந்த ஆஞ்சியோகிராம்ன்றது ரொம்ப காமனா நம்ம பண்றது கையில இருந்து இந்த ரேடியல் ஆர்டரி வழியா பண்ணுவாங்க. சில பேருக்கு நம்ம இந்த கையில இருந்து பண்ண முடியாம தொட மூலியமாவும் நம்ம பண்ணலாம் இந்த ஆஞ்சியோகிராமை. அப்படியே இந்த ஆஞ்சியோகிராம்லயே நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு சடனா ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வந்திருக்காங்க. இந்த ஹார்ட் அட்டாக்கான பெட்டர் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கையோட ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றது தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது உங்க இதயத்துல 100% பிளாக் ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஒரு ரத்த குழாய் முழுசா 100% பிளாக் ஆகி ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு தேவையான ரத்தம் போகலைன்னா அந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் இறந்துரும். அந்த செல்ஸ் திருப்பி வராது. அப்படின்னா உங்களோட ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாயிரும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி நேரங்கள்ல சில அரித்மியாஸ், இதயம் சீரா துடிக்காததுனால வர அரித்மியாஸ்னால உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த முதல் 12 மணி நேரம் கோல்டன் ஹவர்னு சொல்ற நேரத்துல நம்ம பண்றது தான் இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. அப்படின்னா என்னன்னா ஆஞ்சியோ பண்ணிட்டு கையோட அந்த இடத்துல பிளாக்கை ரிலீவ் பண்றது. இந்த முதல் 12 மணி நேரம் தான் பாத்தீங்கன்னா கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனையும் நம்ம ரீகெயின் பண்ணிக்க முடியும். இந்த அரித்மியாஸ் மற்ற பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாத்திக்கவும் முடியும். அப்படின்னா இந்த கை வழியா ஒரு டியூப் வழியா போய் நம்ம ஆஞ்சியோகிராம் பண்றதுக்காக ஒரு கெத்தீட்டர் எடுத்துட்டு போறோம், அதுல டை அடிக்கிறோம், பிளாக் இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். பார்த்துட்டு அதே நேரத்துல ஒரு வயர் அந்த இடத்துல எங்க நமக்கு வியாதி இருக்கோ அந்த இடத்துல ஒரு வயர் எடுத்து கிராஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பலூன் பண்றோம். பலூன் பண்றோம்னா அந்த இடத்துல இருக்கிற ரத்த கட்டிகளா இருக்கட்டும் இல்லைன்னா சில நேரங்களில் கொழுப்பு கட்டிகளா இருக்கும், அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதை நம்ம எக்ஸ்ரேல பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பலூன் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்றது 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள திருப்பி சுருக்கம் திருப்பி பிளாக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சில நேரங்கள்ல உடனே திருப்பி ரீகாயில் ஆகி அதனால பிளாக் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஸ்டென்ட். இந்த ஸ்டென்ட்ன்றது என்னன்னா ஒரு ஸ்கேஃபோல்டு மாதிரி இருக்க போகுது. நம்ம அந்த எந்த இடத்துல நமக்கு பிளாக் ரப்சர் ஆகி நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அதே இடத்துல பலூன் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டென்ட் வச்சு திருப்பி ஃப்ளோ நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி பண்ணி பார்க்கறது தான் இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது பல நேரங்களில் ஒரு லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு. பல உயிர்களை காப்பாற்றுறதும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி தான். ஒரு காலத்துல இது நம்ம ஊர்ல கனவா இருந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமா பல உயிர்களை நம்ம இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். இதே எலெக்டிவா பண்றதுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு லேசா செஸ்ட் பெயின் இருக்கு, இல்ல மூச்சு வாங்கல் இருக்கு, இல்ல ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, இல்ல த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி அதுல பாசிட்டிவா வந்திருக்கு, இதனால நம்ம ஆஞ்சியோகிராம்ன்றது ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பிளாக்ஸ் இருக்குன்னா அதை நம்ம பிளான் பண்ணி ஸ்டேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் எப்போ அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுன்றது.
அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரத்த குழாயில் பிளாக் இல்லாமல் 2-3 ரத்த குழாய்களில் பிளாக் இருந்தாலோ இல்லை லெஃப்ட் மெயின் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், LMCAன்னு சொல்லுவோம், லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரியில் பிளாக் இருந்தாலோ, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ, இல்லை அவங்களோட லீஷன்ஸில் நிறைய கால்சியம் சத்துக்கள் ஜாஸ்தி இருந்துச்சுனாலோ நம்ம அப்போ அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்போம், இவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றது பெட்டரா இல்லைனா பைபாஸ் சர்ஜரி பண்றது பெட்டரா அன்ற டிசிஷனை அப்படிதான் நம்ம எடுப்போம். அதே அவங்களுக்கு கூடவே ஒரு வேல்வ் பிரச்சனையும் இருக்கு, இந்த வேல்வையும் நம்ம ரிப்பேர் பண்ணணும், பைபாஸும் பண்ணணும்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுங்களுக்கு தான் நம்ம பைபாஸ்ன்றது பண்றது. இந்த பைபாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்றது நம்ம கை வழியாவோ தொட வழியாவோ ஒரு டியூப் போட்டு பண்றது. பைபாஸ்ன்றது அப்படி கிடையாது. பைபாஸ்ன்றது நம்ம இதயத்தை ஓப்பன் பண்ணி நம்ம பைபாஸ் பண்றோம். பேர்லயே இருக்கு பாருங்க, பைபாஸ். ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வெளியில ஒரு ரோட் போட்டு நம்ம போறது தான் பைபாஸ். உங்களுக்கு ரத்த குழாயில எங்க பிளாக் இருக்கோ அதுக்கு டிஸ்டலா அயோட்டால இருந்து ஒரு புதுசா ஒரு வெசல்ல வச்சு நம்ம பைபாஸ் கிரியேட் பண்றோம். இந்த வெசல் கையில இருந்து ஒரு ரத்த குழாயோ சம்டைம்ஸ் கால்ல இருந்து சில வெயின்ஸையோ எடுத்து அயோட்டால இருந்து உங்களுக்கு எங்க நோய் இருக்கோ அதுக்கு டிஸ்டலா ஒரு கிராஃப்டை வச்சுட்டு ஒரு பைபாஸ் கிரியேட் பண்றது தான் இந்த கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட்ன்றது. ஸோ இன்னைக்கு நம்ம பேசினதுல நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இசிஜி எக்கோ மாதிரி ஆஞ்சியோகிராம்ன்றதும் ஒரு டெஸ்ட் தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் தான் ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்ல பைபாஸோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல நம்ம ஆஞ்சியோகிராம்னா என்னன்னு பார்த்தோங்க. மீண்டும் வேற ஒரு ஹெல்த் ரிப்போர்ட்டை நான் உங்களை மீட் பண்றேன்.